Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் மூலமா புதிய யூடியூப் சேனலை ப்ராப்பரா ஓபன் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸையும் ஆன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதன் மூலம் பணம் சம்பாதிக்க விரும்பினீங்கன்னா புதுசா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய பழைய மெயில் ஐடியை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க யூடியூபுக்கு கிரியேட் பண்ற மெயில் ஐடியை யூடியூபுக்கு தவிர வேற எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் சேஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு மெயில் ஐடியை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேல ரைட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ்ல நீங்க கிரியேட் பண்ண மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அதுல கீழே இருக்க ஆட் அனதர் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கூகுள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார் மை பர்சனல் யூஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம்னு ரெண்டு பாக்ஸ் ஷோ ஆகுது பாருங்க. இதுல உங்களுக்கு ஒரு நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல உங்க நேமை எழுதிட்டு சர் நேம் பாக்ஸ்ல இனிஷியலை என்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேமையும் சர் நேம் பாக்ஸ்ல செகண்ட் நேமையும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் டே மந்த் இயர் இந்த ஆர்டர்ல என்டர் பண்ணிட்டு அப்புறம் ஜெண்டரை கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இதுல யாருமே கெஸ் பண்ணாத அளவு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட், ஆஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடி ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இந்த பேஜ்ல கீழே இருக்க ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இனி இந்த மெயில் ஐடிக்கு ரெக்கவரி மெயில் ஐடியும் ரெக்கவரி ஃபோன் நம்பரும் கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஆட் பண்றது மூலம் என்ன யூஸ்னா, நீங்க புதுசா கிரியேட் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா இந்த ரெக்கவரி மெயில் ஐடி இல்லைன்னா ரெக்கவரி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கவரி மெயில் ஐடியும் ரெக்கவரி ஃபோன் நம்பரும் ஆட் பண்றது எப்படின்னா, இந்த பேஜ்ல மேல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுல மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே பாருங்க ரெக்கவரி ஃபோன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து உங்க மொபைல் லாக்கை என்டர் பண்ணிட்டு ஆட் ரெக்கவரி ஃபோன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க ரெக்கவரி ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல கீழே இருக்க கெட் கோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு ரிசீவ்ட் ஆகும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க வெரிஃபை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேக் செக் பண்ணி பாருங்க, ரெக்கவரி ஃபோன் நம்பர் ஆட் ஆயிருக்கும். இனி இந்த ரெக்கவரி ஃபோனுக்கு கீழே இருக்க ரெக்கவரி இமெயிலை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க ரெக்கவரி இமெயிலை என்டர் பண்ணுங்க. இந்த ரெக்கவரி இமெயில் ஐடி நீங்க இப்ப புதுசா கிரியேட் பண்ண மெயில் ஐடி வேண்டாம், வேற நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடியா என்டர் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மெயில் ஐடிக்கு ஒரு கோடு ரிசீவ்ட் ஆகும். அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, உங்க ரெக்கவரி மெயில் ஐடி ஆட் ஆயிருக்கும். இப்போ உங்க யூடியூபை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கிரியேட் சேனல் இந்த ஆப்ஷனுக்கு நேரா இருக்க
இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நேம்க்கு நேரா இருக்க பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி உங்க சேனல் நேமை வந்து என்டர் பண்ணுங்க. இந்த நேமே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கீழே இருக்க கிரியேட் சேனல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இனி இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து தேவையான செட்டிங்ஸை ஆன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு www.youtube.com சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க யூடியூப் ஓபன் ஆகும். அப்புறம் இதுல மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல டெஸ்க்டாப் சைட் இந்த ஆப்ஷனுக்கு நேரா இருக்க பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணுங்க. இப்போ உங்க யூடியூப் வந்து கம்ப்யூட்டர்ல ஓபன் ஆகுறது போல ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேல ரைட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல சுவிட்ச் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க எந்த ஜிமெயில் அக்கவுண்ட்ல யூடியூப் கிரியேட் பண்ணுனீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியூ யுவர் சேனல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கஸ்டமைஸ் சேனலை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல வந்து 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ. இதுல செகண்ட் இருக்க பிராண்டிங் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்க சேனலோட ப்ரொஃபைல் பிக்சருக்கு வந்து ஒரு போட்டோ செட் பண்ணுங்க. அப்புறம் இதுல அப்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க கேலரியில இருந்து ஒரு பிக்சரை வந்து சேனலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேலரியில உள்ளது வேண்டான்னு நினைச்சீங்கன்னா கேமரால எடுத்தோம் அந்த பிக்சரை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே ரைட் சைடுல இருக்க டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க சேனலோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் ஆயிடுச்சு. இனி பேனர் இமேஜையும் இதே போல செட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க அப்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேலரியில இருந்து ஒரு பிக்சரை வந்து பேனர் இமேஜா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கேலரியில உள்ளது வேண்டான்னு நினைச்சீங்கன்னா கேமரால எடுத்தோம் அந்த பிக்சரை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே இருக்க டன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பேனர் இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வாட்டர்மார்க் இமேஜை வந்து செட் பண்ணுங்க. இதுல பிக்சருக்கு செட் பண்ண லோகோவையும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேனர் இமேஜையும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல ரைட் சைடுல இருக்க பப்ளிஷ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல தேர்ட் ஆப்ஷன் பேசிக் இன்ஃபோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்க சேனலுக்கு செட் பண்ண நேம் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இதுல நீங்க கிரியேட் பண்ற சேனல் எதை பற்றின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேத்ஸ் ரிலேட்டடா வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இது வந்து உங்க சேனலோட லிங்க். அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தா அதை இந்த ஆட் லிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இமெயில் இதுல நீங்க யூடியூப் சேனலுக்கு கிரியேட் பண்ண இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ண வேண்டாம். வேற இமெயில் ஐடி இருந்தா அதை இதுல என்டர் பண்ணுங்க. அப்புறம் பப்ளிஷ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேல லெஃப்ட் சைடுல இருக்க 3 லைனை வந்து கிளிக் பண்ணி கீழே இருக்க செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஜெனரல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு INR வந்து செலக்ட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா உங்க சேனல் மானிட்டேஷன் ஆன அப்புறம் US டாலரை வந்து இந்திய ரூபீஸ்ல பார்க்கலாம். அப்புறம் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேனல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுல இந்தியாவை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ் இதுல ஆடியன்ஸ் வந்து உங்க சேனல் வீடியோவை எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்ட்ஸை வந்து இதுல டைப் பண்ணிட்டு தனித்தனியா இந்த ஆர்டர்ல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க போடுற வீடியோஸ் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லைனா ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே எனேபிள் ஆயிட்டு.
நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃபீச்சர். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றது எப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் ஃபீச்சர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இப்போ யூடியூபுக்குள்ள போகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கோட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்ல வேணுமா இல்ல ஃபோன் கால் மூலம் வேணுமான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல நீங்க எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் கண்ட்ரி. இதுல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்து எந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகணுமோ அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பருக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு ஷோ ஆகுது பாருங்க. இனி பேக் வந்து பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் இன்டர்மீடியட் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இனி தேர்ட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாதான் ஒரு நாள்ல நீங்க அதிகமா வீடியோ போட முடியும். அப்புறம் நம்ம டிஸ்கஷன்ல நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுக்க முடியும். இதை எனேபிள் செய்யறது எப்படின்னா, வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் எனேபிள் செய்யலாம். இல்லைனா வேலிட் ஐடி அதாவது கவர்மெண்ட் ஐடி அப்லோட் செய்யறது மூலம் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் செய்யலாம். நான் இப்போ வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் எனேபிள் பண்றேன். அது எப்படின்னா, இந்த ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க எதன் மூலம் வெரிஃபிகேஷன் பண்றீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல வீடியோ மூலம் வெரிஃபிகேஷன் பண்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்க யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கெட் இமெயில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல கீழே இருக்க ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க இந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த சர்க்கிளுக்கு நேரா ஃபேஸை வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த சர்க்கிள்ல ஆரோ காமிக்குது பாருங்க. இந்த ஆரோ ரைட் சைடுல காமிக்கும் போது உங்க ஃபேஸை ரைட் சைடுல திருப்புங்க. இந்த ஆரோ லெஃப்ட் சைடுல காமிக்கும் போது உங்க ஃபேஸை லெஃப்ட் சைடு திருப்புங்க. இப்போ அப்லோடிங் யுவர் வீடியோன்னு ஷோ ஆகுது பாருங்க. இனி உங்களுக்கு 24 மணிக்கூர்ல அப்லோட் பண்ணி இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. இப்போ பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து பெண்டிங்ல இருக்கும். எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து 2 ஹவர்ஸ்ல எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்லோட் டிஃபால்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல டைட்டில், டேக், டிஸ்கஷன் எல்லாம் ஷோ ஆகும். நீங்க எப்பப்ப வீடியோ போட்டாலும் இந்த டைட்டில், டேக், டிஸ்கஷன் ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு நினைச்சீங்கன்னா இதுல செட் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க ஒரே மாதிரி வீடியோவை வந்து திரும்ப திரும்ப போட மாட்டீங்க. சோ டைட்டில், டேக், டிஸ்கஷன் எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் விசிபிலிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து அன்லிஸ்ட்ல வைங்க. தென் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லைசன்ஸ் இதுல ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேட்டகரி இந்த பாக்ஸ்ல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க வீடியோ கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணி உங்க வீடியோ லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கஷன் லாங்குவேஜை வந்து கிளிக் செய்து உங்க லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கேப்ஷன் சர்டிபிகேட் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து டிக்ல இருந்தாதான் லைக்ஸும் வியூவர்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பர்மிஷன் நீங்க உங்க சேனலுக்கு வேற யாருக்காவது பர்மிஷன் கொடுக்க விரும்பினால் இதுல கொடுக்கலாம். நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல, சோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் அக்ரிமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம யூடியூப் சேனலை வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி எல்லா செட்டிங்ஸையுமே கொடுத்துட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.